எதிர்வருகின்ற 21ஆம் தேதி இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 4:30 மணிக்கு மட்டக்களப்பு கல்லடி பாலத்திலே அமைந்திருக்கின்ற ஔவை சிலை முற்றத்திலே பிரமாண்டமான ஔவை விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஔவை விழாவினுடைய பின்புலம் என்னவென்றால், வேல்முருகன் சகோதரர்கள் எங்களுடைய மட்டக்களப்பு கல்லடி பாலத்திலே ஒரு சிறப்பான ஔவை என்கின்ற அந்த புலமை மிக்க மூதாட்டியினுடைய திருவுருவச் சிலையினை நிறுவியிருக்கிறார்கள். அதன் நிமித்தம் கடந்த 2020ஆம் ஆண்டு முதலாவது ஔவை விழா கதிரவன் பட்டிமன்ற பேரவையினால் வேல்முருகன் சகோதரர்கள் அனுசரணையிலே ஏற்பாடு செய்யப்பட்டு மிக பிரமாண்டமாக நடைபெற்றது. புரட்சியாக நாங்கள் 2வது விழாவினை ஏற்பாடு செய்த காலமெல்லாம் ஏதொரு வகையிலே செய்ய முடியாத ஒரு இக்கட்டான காலங்கள் ஏற்பட்டது. விலைவாசி ஏற்றமாக இருக்கலாம், கொரோனா தொற்றாக இருக்கலாம். இவ்வாறு செய்ய முடியாத காலகட்டம் ஏற்பட்ட பிற்பாடு தற்பொழுது 2026ஆம் ஆண்டு நாங்கள் கடந்த ஆண்டை இந்த ஔவை விழாவினை செய்ய வேண்டும் என்கின்ற சகல ஏற்பாடுகளையும் செய்திருந்தோம். இருந்தாலும் தற்பொழுது நாங்கள் பிரமாண்டமான போட்டிகளை நடத்தியது நிமித்தம் இந்த விழாவானது தற்பொழுது இடம்பெற ஆயத்தமாக இருக்கிறது. மிக முக்கியமாக பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற பாடசாலை மாணவர்களின் விவாத திறன்களை வெளிக்கொண்டு வரும் வகையிலே மாவட்ட ரீதியாக விவாத போட்டி இடம்பெற்று 2 அணிகள் இறுதிச் சுற்றுக்கு தெரிவாகியிருக்கிறார்கள். அதேபோன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற அரச உத்தியோகத்தர்களுக்கு இடையிலான அரச அலுவலகங்களுக்கு இடையிலான போட்டி ஒன்றினை ஏற்பாடு செய்து 2 அணிகள் இறுதிச் சுற்றுக்காக இருக்கிறார்கள். அதேபோன்று மாவட்ட ரீதியாக அறநெறி பாடசாலைகளுக்கு இடையிலான நடத்தப்பட்ட வில்லுப்பாட்டு போட்டியிலே வெற்றி பெற்ற அணிகளுக்கான விருதுகள் பணப்பரிசுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோன்று தேசிய ரீதியாக கவிதை போட்டிகள் ஏற்பாடு செய்து கிட்டத்தட்ட 131 கவிதைகள் இலங்கை பூராகவும் இருந்து வந்திருக்கின்றன. அதற்கான பரிசுகள் பணப்பரிசுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த ஔவை விழாவினுடைய மிக முக்கியமான காரணம், நாங்கள் ஒரு சிலையினை பார்க்கின்ற போது எங்களுக்காக மக்களுக்காக கலை இலக்கியத்திற்காக பண்பாடு சார்ந்து சமூக விழுமியம் சார்ந்து செயற்பட்ட மூதாதையர்களின் சிலைகளை பார்க்கின்ற போது வளர்ந்து வருகின்ற இளம் சமுதாயம் இந்த சிலை என்ன, ஏன் நிறுவப்பட்டிருக்கிறது, இவர் செய்த அற்புதங்கள் என்ன, படைத்த விளக்கங்கள் என்ன, இதனால் எங்களுக்கு என்ன ஏற்பட போகின்றது என்கின்ற சிந்தனை உருவாக்கும். அந்த சிந்தனையின் ஊடாக நல்லவற்றை எண்ணி நல்லவற்றை செய்து நல்ல காரியங்களை செய்து நற்பிரதியாக வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனை உருவாகும். அதன்படி அந்த சிந்தனையை இன்னும் மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த சிலைகள் நிறுவப்பட்ட இடங்களிலே நிகழ்வுகள் இடம்பெறுவது வழமை. அதன்படி ஔவை சிலை முற்றத்திலே 21ஆம் தேதி பிரமாண்டமாக இந்நிகழ்விற்கு இலங்கையிலே பல பாகங்களிலிருந்து இந்தியாவிலிருந்து பல அதிதிகள் வர இருக்கின்றார்கள். பிரமாண்டமான ஔவை விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயத்தினை நாங்கள் இவ்விடத்திலே கூறிக்கொள்வதிலே மகிழ்வடைகின்றோம். இந்த ஔவை விழாவானது 2வது தடவையாக எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் மாதம் 21ஆம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற இருக்கின்றது. இந்த 2வது ஔவை விழாவிற்கும் 1வது ஔவை விழாவை போல் வேல்முருகன் சகோதரர்கள் என்று அழைக்கக்கூடிய வர்த்தக குழுமத்தினர் இன்று மட்டக்களப்பிலே 50 வருட வர்த்தக பூர்த்தியை செய்து மட்டக்களப்பு மக்களின் ஆதரவுடன் இந்த வர்த்தக நாமத்தை பேரொங்க செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேல்முருகன் சகோதரர்கள் குழுமமான வேல்முருகன் ஸ்டோர்ஸ், சண்முக ஏஜென்சி, வேல்முருகன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், சன்ஃபென்ஸ் ஹவுஸ், தேனகம் இவற்றை சார்ந்த உரிமையாளர்கள் இந்த நிகழ்விற்கு அனுசரணை வழங்குகிறார்கள். இந்த குழுமத்தினர் அனுசரணை வழங்குகின்றார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த வேல்முருகன் குடும்பத்தை சார்ந்தவன் என்ற வகையிலே நான் சொல்கின்றேன். இந்த நிகழ்விற்கு அனுசரணை வழங்குவது மட்டக்களப்பு மக்கள் என்றே நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் இந்த நிலைக்கு வருவதற்கு காரணம் மட்டக்களப்பு மக்கள் எங்களுக்கு தந்த வியாபாரம். அந்த வியாபாரத்தில் நாங்கள் பெற்ற லாபத்தில் மக்களிடமிருந்து நாங்கள் பெற்ற பணத்தில் ஒரு பகுதியை நாங்கள் செலவழிக்கின்றோம். ஆகவே இது வேல்முருகன் சகோதரர்களின் அனுசரணையாக இருந்தாலும் மட்டக்களப்பு மக்களின் விழாவாக மிக பிரமாண்டமாக நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்விற்கு இலங்கையில் உள்ள பிரமுகர்கள், கல்விமான்கள், அரசியல் பிரமுகர்கள் மட்டுமல்லாது இந்த கதிரவனின் பால் ஈர்க்கப்பட்டு எந்தவித பிரதிகூலத்தையும் எதிர்பார்க்காது இந்தியாவிலிருந்து கூட சிறந்த பேச்சாளர்கள், டெல்லி தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் டாக்டர் கலையமுதன் இவ்வாறான பல பிரமுகர்கள் இந்தியாவில் இருந்து கூட வருகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம்
கதிரவனின் வெற்றி. இந்த கதிரவனின் வெற்றிக்கு காரணம் எங்களுடைய மக்கள் எங்களுக்கு தந்த ஆதரவு. அனைவருக்கும் வணக்கம். கதிரவன் பட்டிமன்ற பேரவை ஆகிய நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். மிக நீண்ட காலமாக மட்டக்களப்பில் மாத்திரமல்ல தேசிய அளவிலும் மற்றும் தென்னிந்தியா வரையிலும் சென்று பட்டிமன்றங்களை நடத்தி நேற்றுடன் நாங்கள் 174வது பட்டிமன்றத்தை நிறைவு செய்திருக்கின்றோம். இந்த பட்டிமன்ற பயணமானது 2015ஆம் ஆண்டு தொடக்கம் மிக நேர்த்தியாக நடைபெற்று வருகின்றது. சமூகத்தில் நல்ல கருத்துக்களை விதைத்து நல்ல மனிதர்களை உருவாக்குகின்ற ஒரு எதிர்கால பணியாகவே நாங்கள் இதை முன்னெடுத்து வருகின்றோம். ஆலயங்கள் தோறும் பாடசாலைகள் தோறும் மற்றும் கல்வி நிறுவனங்கள் தோறும் நாங்கள் இந்த நிகழ்வுகளை நடாத்தி மிக சுவாரஸ்யமான முறையில் சமூக நல்ல கருத்துக்களை நாங்கள் விதைத்து வருகின்றோம். இந்த பட்டிமன்ற பேரவையானது வெறுமனே பட்டிமன்றங்களை மாத்திரம் நடத்துவதல்ல, அதற்கும் மேலாக சமூக சேவைகளையும் நடத்தி பல நல்ல காரியங்களையும் செய்து வருகின்றோம். இதில் இன்னும் ஒரு படி மேலே சென்று இந்த ஔவை விழாவை நாங்கள் 2வது தடவையாக ஏற்பாடு செய்து நடத்த இருக்கின்றோம். எதிர்வரும் 21ஆம் திகதி உங்களுக்காகவே மட்டக்களப்பு மண்ணுக்காகவே இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. ஔவையை நேசிக்கின்றவர்கள், தமிழின் பால் ஈர்ப்புடையவர்கள், தமிழை உயிராக கொண்டவர்கள் ஔவையை மதிக்காமல் இருக்க முடியாது. ஔவையின் அறத்தால் தான் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த 2வது ஔவை விழாவில் நீங்கள் அனைவரும் இணைந்து கொண்டு இந்த நல்ல தருணத்தை பயன்படுத்துங்கள். எல்லா மக்களிடமும் நாங்கள் மட்டக்களப்பின் இந்த பெருமையை